கள்ளக்குறிச்சியில் கிட்டத்தட்ட 29 வீடுகளுக்கு தனித்தனியாக நம்ம போய் பார்த்துட்டு வரும்பொழுதுன்னா ஒரு வீட்டிலும் ஒரு சோகமான ஒரு ஸ்டோரி. எல்லாருமே கட்டிப்பிடிச்சி அழுகுறாங்க, எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் நாம் அவங்களுக்கு ஒரு தனி மனிதனாக அல்லது கட்சியை சார்ந்த நபராக உதவி செய்யணும். அது ஒரு பக்கம் இருந்தும் நீங்கள் ரொம்ப அட்டாச் ஆக ஆரம்பிக்கிறீங்க, ஒருத்தட்டையும் அட்டாச் ஆக ஆரம்பிக்கிறீங்கன்னா உங்களுக்கு மன அழுத்தம் அதிகமாகும். அந்த மன அழுத்தம் அதிகமாகும் பொழுது நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த டெசிஷன் என்பது ஒரு கிளவுட் ஆகும். ஸோ இதெல்லாம் யோகாவில் நமக்கு ஒரு டிட்டாச் அட்டாச்மெண்ட், அதாவது வேலை செய்யணும், அதே நேரத்தில் தாமரை இலையின் மீது இருக்கக்கூடிய தண்ணி போல் இருக்கணும் அப்படிங்கிற விஷயம் யோகா எனக்கு கற்றுக் கொடுத்துருக்குங்கண்ணா. ஆனால் ரொம்ப சோகமான ஒரு நிகழ்வு நேற்று நடந்தது என்னுடைய வாழ்க்கையில் நான் எப்பவுமே மறக்காத ஒரு நாள். காரணம், நார்மலாக ஒரு ஊரில் ஒருத்தர் இறப்பாங்க, ஊரே சேர்ந்து சமாதானம் பண்ணும். ஆனால் வீதிக்கு 4 பேர் இறந்துருக்கிறாங்க, பக்கத்து வீதிக்கு 4 பேர் இறந்துருக்கிறாங்கன்னா சமாதானம் யார் சொல்லுவாங்கன்னா ஊரே ஒரு வீட்டில் நிற்கிறாங்க. ரொம்ப ஒரு மோசமான ஒரு கோரமான நடந்திருக்கக்கூடாத ஒரு முக்கிய ஒரு நிகழ்வு அது. அதனால் அது மனதளவில் எல்லாத்தையும் பாதிக்கும். என்னையும் நேற்று மனதளவில் பெரிய அளவில் அது பாதிச்சிருக்குங்கன்னா அதுலேருந்து வெளியே வரணும், குடும்பமும் வெளியே வரணும். இதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாத நிகழ்வு. மாஸ் பெரியல், ஒரே இடத்துல மாஸ் பேர்னிங், 30-40 இடத்த நம்ம பேர்ன் பண்ணுறோம், 30-40 சடலங்களை வைத்து. ஒரு குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா அவங்கள பிரெட் ஏர்னர்ஸ் அண்ணா, அவங்க இன்னைக்கு சம்பாரிச்சா தான் இன்னைக்கு சாப்பாடு. பெயிண்டர், வெல்டர், ஃபிட்டர், மூட்டை தூக்குறவங்க, இவங்க தான் அதிகமாக நேற்று இறந்துருந்தாங்க சமுதாயத்தில் கடைக்கோடியில் இருக்கக்கூடிய மனிதர்கள். அதனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இறந்த பிறகு அந்த குடும்பம் நடுத்தெருவுக்கு வருது. இதெல்லாம் நம்முடைய சமுதாயத்தில் நம்ம தொடர்ந்து பேசி அதற்கான தீர்வு கண்டுபிடிக்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கோம். சாராயம் குடித்து உயிரிழப்பவர்களுக்கு நிதியுதவி கொடுக்கிறது ஒரு தவறான முன்னுதாரணமாயிருங்கிற ஒரு கண்ணோட்டம் இருக்கு. சில அரசியல் கட்சி தலைவர்கள் அந்த கருத்து சொல்றாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆனால் நாம சாராயம் குடித்து இறந்தவர்களுக்கு நாம பணம் கொடுக்கலீங்கன்னா குடும்பத்துக்கு கொடுக்குறோம். காரணம், நேற்று பாரதிய ஜனதா கட்சி நாம கூட 1 லட்சம் ரூபாய் அறிவிச்சிருக்கிறோம். கிட்டத்தட்ட இன்னைக்கு எத்தனை பேர் இறந்திருக்கிறாங்களோ எல்லாத்துக்கும் நம்ம கொடுப்பதாக உறுதி பூண்டிருக்கின்றோம். நாளை நம்ம கொடுக்க போறோம். எதுக்கு நாங்கன்னா அவங்க வீட்டில் ஒண்ணுமே இல்லைங்கண்ணா, அவங்க வீட்டில் ஒண்ணுமே இல்லை. சாராயம் குடிப்பவர்கள் மீது எனக்கு கோபம் இருக்கு, மது அருந்தக்கூடாது, அது நம்முடைய தனிப்பட்ட பிரச்சனை ஒரு பக்கம். நம்முடைய தனிப்பட்ட பிரச்சனையை ஒரு பொது பிரச்சனையா கொண்டு வந்து அது சரியா இருக்காதுங்கண்ணா. இன்னைக்கு அந்த குடும்பத்திற்கு ஒன்றுமே இல்லை. அதனால ஒரு விதத்துல இது என்கரேஜ்மெண்டா சில பேர் பாக்குறாங்க, இன்னும் நிறைய பேர் குடிப்பாங்க அப்படின்னு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அந்த குடும்பம் எல்லாமே நடுத்தெருவில் இருக்கிறாங்கண்ணா. சில இடத்துல ஈமக்காரியம் செய்வதற்கு கூட அவங்க கையில பணம் இல்லை, ஈமக்காரியம் செய்வதற்கு கூட பணம் இல்லை. அதனால நான் இந்த 2வது கேட்டகரியா பாக்குறேன். பணம் அவர்களை என்கரேஜ் பண்றதுக்காக கொடுக்கறோம் அப்படிங்கறத தாண்டி அந்த குடும்பம் அந்த கஷ்டமான சூழ்நிலையிலிருந்து வெளியே வருவதற்காகத்தான் கொடுக்கறோம் அப்படின்னு தான் நான் பாக்குறேன்னா. இவங்க எல்லாருமே யாரோ பணம் அதிகமா இருக்கிறவங்க யாரும் போய் கள்ளச்சாராயம் குடிக்கிறது இல்லைன்னா. சமுதாயத்தில் ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் கள்ளச்சாராயம் கொடுக்கறது இல்லை. லோவர் எக்கனாமிக் குரூப் அவங்க நீங்க நடுத்தரவில் எங்கன்னா விடுவீங்க? அவங்களுக்கு நாளை காலையில் அடுப்பெரியாது. இன்னைக்கு அவங்க வீட்டில் மூட்டை தூக்குறவங்க வீட்டில் அடுப்பெரியாது. ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி 2 பேர் வேலை செய்யறாங்க, 2 பேரும் நேற்று இறந்திருக்கிறாங்க குடிச்சு. 3 குழந்தைகள் யார் பார்த்துக்குவாங்கன்னா? 3 குழந்தைங்களுக்கும் 4 வயசு, 6 வயசு, 8 வயசுல இருக்காங்க. அதனால் பொதுப்படையாக சில தலைவர்கள் கருத்து சொல்லியிருந்தாலும் கூட அவர்களுடைய தனிப்பட்ட கருத்தாக பார்க்கின்றேன். பட் எங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், பாரதிய ஜனதா கட்சி இதுவரை நாங்கள் செஞ்சதில்லை. நேற்று ஏன் செஞ்சோம் அப்படின்னாங்கன்னா நிலைமை அப்படிப்பட்ட நிலைமை. இதற்கு முன்பும் நடந்திருக்கு. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை அரசு வேலை செய்யட்டும் அப்படின்னு நாங்கள் சில இடத்துல ஒதுங்கி இருந்திருக்கிறோம். ஆனால் நேற்று நாங்கள் செய்ய வேண்டிய கட்டாயம் என்னன்னா, லோவஸ்ட் எக்கனாமிக் குரூப் அவங்களுக்கு நாளை காலையில் கையிலே பணம் இல்லை என்றால் அவர்கள் குடும்பத்தை நடத்துவது கஷ்டம். அப்படித்தான்